guys, welcome to Serimuka's lifestyle. எல்லா போலும் இறைவனுக்கே. இன்றைக்கி மலேசியன் டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். மலேசியா பாரம்பரியமான ஒரு கூயை தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு பலகாரம் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்காக வச்சுக்கரலாம், இல்லை காலையில் டிஃபனாக வச்சுக்கரலாம். நீங்கள் இது மலேசியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கி நம்ம டொரியான் பழத்தை வச்சு நம்ம செஞ்சுருக்குறோம். டொரியான் பழம் இல்லைண்டா எதை வச்சு செய்யணும்னு நான் உங்களுக்கு வீடியோவுக்கு சொல்லியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe and like. பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்கிறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. நீங்களும் மலேசியன் டிஷ் செய்யலாம். இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போய் எப்படி செய்யலான்னு போய் பார்ப்போம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளை கவுனி அரிசி. இதை நல்லா பார்த்துக்கிறேங்க. இதான் நம்ம வாங்கணும். இந்த வெள்ளை கவுனி அரிசியில் நிறையா மாதிரி ரெசிபிகள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு இருக்கும். அப்புறம் இந்த கவுனி அரிசி 2 கப்பு எடுத்துருக்கிறேன். எடுத்து 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நம்ம அவியல் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த அரிசியை வாங்கி வச்சுக்கிறோங்க. இப்போ நம்மளுக்கு 2 ஹவர் நல்லா அரிசி ஊறிடுச்சு. நம்ம அப்படி நிறையா தண்ணி தான் ஊற்றி வச்சுருந்தோம். அதெல்லாம் நல்லா இழுத்துருச்சு. அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிருங்க. ஏன்னா இப்போ நம்ம லைட்டாக உப்பு போடணும். உப்பு கொஞ்சம் நறுக்குன்னு போடுங்க. ஏன்னா கீழ் உள்ள அரிசிக்கு நம்மளுக்கு நல்லா உப்பாக இருக்கணும், மேலே உள்ளது இனிப்பாக இருக்கணும். அந்த அரிசியில் நல்லா உப்பு அரிசியில் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கிறேன். நல்லா ஊறிடுச்சு. 2 ஹவர் ஊற வைக்கணும். அப்புறம் தேங்காய் பால் ஊற்றுங்க. நான் மொத்தம் கணக்குன்னு பார்த்தா 200 மில்லி தேங்காய் பால் ஊற்றுறேன். நம்மளுக்கு என்ன கணக்கு அப்படின்னா, அந்த அரிசி கொஞ்சம் மூழ்கணும், மேலே பால் தான் தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம ஊற்றணும். இன்னும் கொஞ்சம் பத்தலை, நான் இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். இதை பார்த்து ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் 2ஆம் தர பால் கூட ஊற்றலாம். நான் 1ஆம் தர பால் தான் ஊற்றுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பால் நல்லா திக்காக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டுக்கு தானே செய்கிறோம். அப்புறம் அது மேலே ரம்ப இலை, அதாவது பண்டான் இலை இருந்துச்சு அப்படின்னா போடுங்க. இந்த பண்டான் இலை எதுக்கு நம்ம போடுறோம்னா வாசத்துக்கு மட்டும்தான், வேறு எதுக்குமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஏற்கனவே அவியல் பாத்திரத்தை சூடு பண்ணிட்டேன். அதில் வச்சு நம்ம ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் நம்மளுக்கு அது வெந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு முட்டை எடுத்துக்கிறேங்க. இது 200 கிராம் அரிசிக்கு உள்ள மேல் மாவு. கூடுதலாக போட்டிங்கன்னா கூடுதலாக வச்சுக்கிறேங்க. சீனி 1/2 கப்பு. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதிலேயே எல்லாம் செஞ்சுக்கிறேங்க. அப்புறம் தேங்காய் பால் 2 கப்பு தேங்காய் பால். அதுக்கப்புறம் பத்தலைன்னா அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். டொரியாம்பழம் ஒரு 10 பழத்தோட பீசி சொலையை மட்டும் எடுத்துக்கிறேங்க. விதையை எடுத்துகிட்டு டொரியாம்பழத்துக்கு பதிலாக நீங்கள் மாம்பழம் இல்லைன்னா பலாப்பழம் போட்டுக்கிறோங்க. அதுக்கப்புறம் அரிசி மாவு 1 ஸ்பூனு, மைதா மாவு 1/2 கப்பு, கஸ்டர்ட் மாவு 1/2 கப்பு. கஸ்டர்ட் மாவு இல்லாதவங்க சோள மாவு 1/2 கப்பு போட்டுக்கிறலாம். எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிற வேண்டியது. 2 பிஞ்ச் உப்பு போடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போடுங்க போதும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே அரிசியில் உப்பு இருக்குது, இதில் இனிப்பு இருக்கணும். அப்புறம் டொரியாம்பழத்தை போடுங்க. டொரியாம்பழம் கண்டிப்பாக நம்மளில் 1 கப்பு வேணும். அது மாம்பழமாக இருந்தாலும் உங்களுக்கு 1 கப்பு வேணும், பலாப்பழமாக இருந்தாலும் 1 கப்பு வேணும். அப்புறம் மஞ்சள் கலரு ஒரு 2-3 சொட்டு விடுங்க. இது வேணுண்டா போடுங்க, இல்லைன்னா தவிர்த்துக்கிறங்க. நம்ம டொரியாம்பழத்தினால நம்ம மஞ்சள் கலர் போடுறோம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு பால் பத்தலை. இப்போ எடுத்து நான் பார்த்தேன், ரொம்ப திக்காக இருக்குது. இப்படி திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் நம்மளுக்கு என்ன செய்யும், நல்லா அது சாஃப்டாக இருக்காது. நம்மளுக்கு லைட்டான ஒரு அப்ப மாவு இல்லைன்னா தோசை மாவு பக்குவத்துக்கு தான் நம்மளுக்கு இருக்கணும். இது பனியாக செய்கிற மாதிரி இருக்குது, போண்டா செய்கிற மாதிரி இப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதுக்கு நம்ம இன்னும் ஒரு 100 மில்லி தேங்காய் பால் ஊற்றுங்க. இன்னும் ஒரு 1 கப்பு தேங்காய் பால் ஊற்றுங்க. அப்போ நம்மளோட கணக்குக்குன்னு பார்த்தா 3 கப்பு தேங்காய் பால் நம்ம இந்த மாவுக்கு தேவைப்படுது. அதை ஊற்றி ஒரு சுற்றிக்கிறோங்க மிக்சியில். சில நேரம் நம்ம செய்யும்போது இந்த மேல் மாவு நம்மளுக்கு தனியாக போயிடும். அதுக்காக மாவை சேர்த்தா திக்காக போயிடும்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் செய்ய வேண்டாம். நீங்கள் பால் கூடி போச்சு அப்படின்னா, இந்த பக்குவத்துக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக காய்ச்சுங்க. அடுப்பில் வச்சு லைட்டாக காய்ச்சினிங்க அப்படின்னா உங்களுக்கு திக்னஸ் வந்துடும். அப்புறம் நீங்கள் எடுத்து ஊற்றிக்கிறலாம். அரிசி 20 நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த சோறு நம்மளுக்கு ஆறணும். சும்மா கிண்டி விட்டு பண்டானிலெல்லாம் எடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு அந்த அரிசி ஆறணும். ஆறின பிறகு நல்லா அமுக்கி விட்டு நல்லா செட் பண்ணணும். நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி நல்லா அமுக்கி விடணும். நல்லா ப்ரெஷ் பண்ணி நல்லா அமுக்கி விட்டு நல்லா செட் ஆன பிறகு தான் நம்ம மேல் மாவை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ என் வீட்டுக்காரங்க அதை நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்றாங்க. ஸ்பூனை வச்சு செய்கிறாங்க.
ஆனால் ஆப்பே வச்சு செஞ்சால் நல்லா சூப்பராக நம்மளுக்கு செட் ஆயிரும். இப்போ நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லாவே செட் ஆக்கணும். நம்ம கடைகளாக இருந்தால் இன்னும் நல்லா அமுக்கி விட்டு செட் பண்ணுவோம். இது வீடுனால நம்ம வந்து சிஞ்சாயாக பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து மேல் மாவை ஊற்ற வேண்டியது தான். டூரியாம்பழம், பால், சீனி, மாவு எல்லாம் வச்சுருக்கிறோம்ல, அதை மேலே ஊற்றுங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பே வச்சுக்கிட்டு மேலே லபக்குன்னு ஊற்றிடாமல் இந்த மாதிரி சாஃப்டாக ஊற்றணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அதுவே லபக்குன்னு உழுகாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வேறு எந்த டிப்பும் தேவையில்லை. இவ்வளோ தான். இந்த அளவை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்களும் ஒரு அருமையான ஒரு மலேசியன் பலகாரம் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லைட்டாக அப்படி உலுக்கி விடுங்க. உலுக்கி விட்டுட்டு இன்னும் ஒரு 45 நிமிஷம் நம்ம வந்து அவியல் பண்ணணும். அவியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். மேலே நீங்கள் கவர் பண்ணுறதா இருந்தால் அலுமினிய பேப்பரை கவர் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஒரு தட்டை போட்டு முடிக்கிறேங்க. ஆனால் நாங்கள் எதுவுமே செய்யலை. இது கரெக்டாக நம்மளுக்கு ஸ்டீம் பண்ணணும். 45 நிமிஷம் நம்மளுக்கு நல்லா எல்லாம் வெந்து நல்லா செட் ஆயிரும். நான் வந்து மேலெல்லாம் மூடிலாம் வைக்கலாம், எல்லாம் என் வீட்டுக்காரங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் வேண்டாம் ஒரு அலுமினிய பேப்பர் வச்சு மூடி வச்சுருங்க, இல்லைன்னா ஒரு மூடி போட்டுருங்க. இல்லைன்னா தண்ணி வந்து அதில் வந்து படும், அதை பார்த்துக்குறோங்க. இந்த பபுள் மாதிரிலாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் நல்லா ஆறுனதோட நல்லா நம்மளுக்கு அமைங்க நல்லா செட் ஆகிரும். இப்போ கரெக்டாக 40 நிமிஷம் நான் வந்து எடுத்துட்டேன். 40 நிமிஷத்தில் ஆறுனா போதும், வெது வெதுப்பாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. கையிலலாம் ஒட்டவெல்லாம் செய்யாது ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக வரும். அப்புறம் நம்ம வந்து 40 நிமிஷத்துலேயே கட்டிங் பண்ணுறோம். புதுசாக செய்கிறவங்க வந்து என்ன செய்யுங்க, 2 ஹவர் சென்று கட்டிங் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு நல்லா செட் ஆகி போயிருக்கும். இந்த ஓரத்துலலாம் அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இருக்காது. 1 மணி நேரம் வெளியே வைங்க, 1 மணி நேரம் ஐஸ் பெட்டில் வச்சு கட்டிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் அருமையாக செய்யலாம். புதுசாக சமைக்கிறவங்க கூட இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் செய்யலாம். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து 7 பேருக்கு இது கரெக்டாக பத்தும் ஃப்ரெண்ட்ஸ். இது 3 பேருக்கு, ஆளுக்கு 2க்கு மேலே இது சாப்பிட முடியாது. 2 சாப்பிட்டு ஒரு டீ குடித்தாலே உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் மலேசியன் ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அதுதான் என்னோடய நோக்கம். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கவுனி அரிசியை வாங்கி வச்சுக்கிறோங்க. அதுக்கு மேலே டூரியான் பழம் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாம்பழம் வாங்கியிருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா பலாப்பழத்தில் செய்யுங்க. மேல் மாவுக்கு வந்து பழங்கள் வச்சு தான் செய்யணுமாண்டா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பழங்கள் எல்லாமே நம்ம செய்யலாம். ஏற்கனவே ஒரு ரெசிபி நான் போட்டிருக்கிறேன், அதில் எங்கேயும் கீழே கொடுக்குறேன். பேசிக்காக எல்லா கடையிலையுமே அதுதான் விற்பாங்க. இதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். இல்லை கிராமங்களில் தான் இந்த மாதிரி டிஷ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஃபேமஸான கடைகளில் தான் இந்த மாதிரி டூரியான் பழம், மாம்பழம் அதிலெல்லாம் செஞ்ச ரெசிபிகள் நம்மளுக்கு செரிமுக்கா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மக்களே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மலேசியன் ரெசிபி நிறையா நான் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளேலிஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பார்த்து ஒரு வித்தியாசமான ரெசிபியை செஞ்சு சாப்பிடுங்க மக்களே. அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching JJ Mom. Bye.